என்னடா கேமரா ஆன் பண்ணிட்டியா? கேமரா ஆன் பண்ணிட்டேன் ப்ரோ. அப்புறம் என்ன ஆரம்பிச்சிருவோமா? வேற அது கேமரா போட்டுக்கிட்டாரு. வீடியோ எங்க? பாட்டு எங்க? வீடியோ பாட்டு என்ன ஆச்சு? மாசமாக போச்சு. உங்களெல்லாம் வச்சு ஹாய் ரொம்ப நாளாக பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. என்னாச்சுன்னு இவங்கள மாதிரி பண்ணணும் அவங்கள மாதிரி பண்ணணும் அப்படிலாம் பண்ணக்கூடாது, பெஸ்ட்டாக பண்ணணும்னு ரொம்ப ஒஸ்ட்டாக ஒரு விஷயம் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வீடியோ எடுத்தோம் எடிட்டிங்லாம் பண்ணலான்ட்டு போய் உட்காரும் போது தான் எங்களுக்கே தெரியும் இப்படி ஒரு மேட்ரு நடந்திருக்குன்ட்டு. அது என்ன மேட்ருன்னு வீடியோவில் போய் பார்த்துட்டு வாங்க, லாஸ்ட்டில் பார்ப்போம். டாடா. ஹைலைட்னா காலையில் 6 மணிக்கு கல்யாணம். ஆனால் நாங்கள் 2 இப்போதான் கிளம்பியிருக்கோம். 250 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். பாசி முன்னாடி தேக்கிட்டார். ஆமாம் பார்த்துட்டு ஓட்டு அவனை ஓட்டை கொண்ட அவனை மிந்துறான் அவனை ஓட்ட முடி டிரைவர். Tumainda raja. टाइगर का हुक्म. அங்க காலிட்டா சீக்கிரம் முடிஞ்சு இங்கிருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வா. சில நேரங்கள் கழித்து Sam Bath Marriage வீடியோ இந்த கேசட்ல பதிவாயிருக்குது. இதை நீங்க கேட்டுட்டு என்னோட ப்ரமோஷன் லெட்டரை டைப் பண்ணலாம். ப்ளீஸ் லிசன். என்னையா இது? சாரி சார், மியூசிக் அதிகமாகி டயலாக் கம்மி ஆயிடுச்சு சார். ஏஆர் ரஹ்மான்ட்ட கொடுத்தா 2ஐயும் பிரிச்சு கொடுத்துருவார் சார். போயா அடுத்த வாரம் என்ன படம் போட போறேன்? Third video அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. கிளைமாக்ஸா ஓடுறா சூப்பர் ஐடியா. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? மைக்கு அக்கா சொல்லுங்க, இது யாரு ப்ரோ? ஹாய் சொல்லுங்க ப்ரோ. அவரு ஹாய் சொல்ல மாட்டாரா? ஹாய் பாய். போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. அண்ணே போயிடுறோம் அந்த பக்கம். ப்ரோ வந்து இந்த ப்ரோ இது பேர் என்ன ப்ரோ? அதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அக்காவுக்கு அவ்வளவும் கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட் வரைக்கும் வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரோவை காண்டாக்ட் பண்ணி, மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், ப்ரோவை காண்டாக்ட் பண்ணி எப்படி கோல்டு டைமண்ட்லாம் வாங்குறதுன்னு கேட்டுக்கோங்க. பாய் சொல்லிட்டான், நீங்கள் நம்பலாம், நம்ம மாப்பிள்ளைகிட்ட போகலாம். நீ போப்பா, நான் வர்றேன். என்னடா சாணிக்கு நீ வச்சிட்டியா? இந்த மாதிரி சேலஞ்சு சபதம்லாம் விட்டு போறப்ப இப்படி லூஸ் போஸ்ல போனா பயப்படுவாங்க. நாய்க்கு துரத்துச்சுன்னா அடிச்சு பட. மாப்பிள்ள இருக்காருல்ல, மாப்பிள்ளையோட தம்பி. அதாவது மாப்பிள்ளையோட 1 வாரம் தான் லீவ் போட்டார், மாப்பிள்ளையோட தம்பி 3 வாரம் லீவ் போட்டு வீட்டில் இருக்கிறாப்ல. அதனால இந்த மாப்பிள்ளை தம்பி ஜூம் பண்ணுங்க முதல்ல.
சிம்பிள் காட்டுங்க முதல்ல. அதில் ரைட்டாக காட்டுங்க. அப்படி காட்டுங்க. இவங்க தான் பொண்ணு, இவங்க தான் மாப்பிள்ளை. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. பொண்ணு நின்னா நீ ஆட்டமா ஆடுவியா நீ? நீங்க சொல்லுங்க, மாப்பிள்ளை பற்றி சொல்லுங்க. அல்ல அது விட்டுறலாம். அது 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 வேணாம். ஆக்சுவலாக 2 பேரும் லவ் மேரேஜ். ஃபோட்டோ எடுத்தா அதனால பார்த்துருப்பான், நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதாவது ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ். எந்த அளவுக்கு லவ்னா அப்படி ஒரு லவ். அப்படியா? ஒரு வாரத்துக்கு தான் நல்ல சோறு கிடைக்கும், அதுக்கப்புறம் நல்லா இருக்காது, பார்த்துக்க. நீ தான் சமைக்கணும். வீடியோவை பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னா இவன் தான் நினைக்கிறேன். நான் இல்லை, ஆனால் நான் தான். எல்லாரும் பேசுறது கேட்கணுன்ட்டு மைக் எடுத்து காமிக்கிறேன், மைக்கில் இருக்கிறத மொத்தமாக எடுத்துட்டான். அதனால யார் பேசுறதும் அங்கே கேட்கல. ஆனால் அங்கே நிறைய ஃபன் நடந்துச்சு. எல்லாரையும் கம்பல் பண்ணி உட்கார வச்சு வீடியோ எடுத்தோம். இத்தனைக்கும் கல்யாண வேலையெல்லாம் விட்டுட்டு பண்ணோம். அவனுக்கு துளசி ப்ரோவை பார்த்துருப்பீங்க, மொய் எழுதினாரு. தம்பிக்கு அங்கே குழம்பு ஊற்றுற வேலை இருந்துச்சு. அங்கே நாங்கள் வந்து நிறைய வேலை வச்சுருந்தோம். எல்லாமே சொல்லி முடிச்சு விட்டாங்க. அப்புறம் மொழி எழுதி விட்டாங்க. ஆமாம், ப்ராப்பராக இருந்தது, எல்லாமே போச்சு. எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டாங்க. சரி, ஓகே. ஆனால் இந்த ஒரு வீடியோ வச்சு எங்கள் விளாக தப்பாக நினச்சிடாதீங்க. இந்த வீடியோ இப்படி வரும்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. இதை விட மோசமாக வரும்னு எதிர்பார்க்காதீங்க. நல்லா பண்ணுவோம், நம்புங்க. நிறையா கண்டென்ட் வச்சுருக்கோம், நிறைய ஐடியாவும் வச்சுருக்கோம் எடுக்கலான்ட்டு. இதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் கண்டினியூஸாகவும் பண்ண போகிறோம். நம்பி பாருங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபர் வியூஸ் 600 இருக்கு, சப்ஸ்கிரைபர் 200 தான் இருக்காங்க. கொஞ்சம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? தெரிஞ்சோ தெரியாமையோ, அறிஞ்சோ அறியாமையோ எங்களை மீறி ஒரு தப்பு பண்ணிட்டோம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கெல்லாம் காரணம் வேணும்னு சொல்லிக்க வேண்டாம். என்னதான் சொன்னாலும் இவன் தான் காரணம். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? டெக்னிக்கல் ஃபால்ட். அப்புறம் வேற ஒன்றும் இல்லைங்க. இதுக்கப்புறம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுவோம், நம்புங்க. என்ன இந்த மைக்கு கொஞ்சம் மைக்கு மேலே கை விட்டா முதல் டெட் பாடி நீ தான்டா. போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு.